ஹாய், எல்லோருக்கும் மாலை வணக்கம். 2021 அக்டோபர் அன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். இந்த மாதம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட்டே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஒரு நன்றி. நீங்கள்லாம் பார்க்கவும் தான் நான் காசு வாங்கினேன். நிறைய பேர் இந்த சேனலில் நீங்கள் பைசா வராது, இந்த சேனல் பண்ணுறதே வேஸ்ட்டு, நீங்கள் பேசாமல் யூடியூப் பண்ணாதீங்க, யூடியூப்லலாம் அது வேறு மாதிரி ஜாலியாக பண்ணால் தான் வரும், நீங்கள் சமையல் வீடியோலாம் வரவே வராது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. நம்ம ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாவது ஒரு சம்பளமாவது ஃபாரின்லேருந்து தாங்க இது வந்திருக்கு. ஃபாரின் காசு வாங்கிட்டு தான் விடணும்னு ஒரே குடி. நைட்டு டெய்லி 12 மணிக்கு தான் தூங்குறேன். பகல் உள்ள வீட்டில் வேலை செஞ்சுட்டு மதியத்துக்கு மேலே எல்லாம் சாயந்தரம் ஒரு சமையல் வீடியோ பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டு நைட்டு பேத்தி என் கூட படுத்துக்குவா. அவள் 10 மணிக்கு தூங்குவா. 10-10:30 அவளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பகலில் எடுத்த வீடியோவை எது வேணும் எது வேணாம்னு டெலீட் பண்ணுறது, ஓகே பண்ணுறது எல்லாம் பண்ணிவிட்டு 12 வரும். டெய்லியுமே இப்போ வரைக்குமே டெய்லி யாரும் ஹெல்ப்பும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தான் நன்றி சொல்லணும். கேட்ட உடனே செல்லு வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வீடியோ ஸ்டாண்டு சின்னதாக ஒன்று வேணும் ஆர்டர் பண்ணுன்னா அது வாங்கி கொடுத்தான். இப்போ ரீசனாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற வீடியோ ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தான், லைட்டோட எல்லாம் வாங்கி தருவான். அவனுக்கு யூடியூப் பிடிக்கல, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2001 அக்டோபர் 22 ஆரம்பித்தேன். இன்றைக்கி இப்போ என்னங்க 2006 10ஆம் மாதம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10ஆம் மாதம் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. 2001 2002 2003 2004 2001 2002 3 4 5 6 5 வருஷமாக யூடியூப் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனுங்க. ஆனால் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் என்ன, நான் ஒரு வைராக்கியமாக பண்ணேன். ஃபஸ்ட்டு சம்பளம் வந்துருச்சு. போன மாதத்துக்கு இந்த மாதத்துக்கும் சேர்த்து போட்டிருக்காங்க. அக்கௌண்டெல்லாம் போன மாதம் கேட்டிருந்தாங்க. பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணாங்க. வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே வெரிஃபை பண்ணுறாங்க. நமக்கு அக்கௌண்ட்டு நம்பரெல்லாம் கேட்குறாங்க. போஸ்ட் ஆஃபீஸா இல்லை பேங்க் என்னன்னு நம்ம கரெக்டாக பண்ணால் அது உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. இத்தனாம் தேதிக்குள்ளேருந்து 21லேருந்து 26க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட்டு வரும்னாங்க. போன மாதமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ லேட் ஆகிடுச்சு. இந்த மாதம் போட்டாங்க. கரெக்டாக அமௌண்ட் வந்தது. உங்களுக்கு அமௌண்ட் அமுச்சிட்டோம், உங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. செல்லிலே மேலே வரும், அந்த வருமானம் ஈட்டத்தில் வரும். போன மாதம் $104, இந்த மாதம் $101, எல்லாம் மொத்தம் சேர்ந்து 4 வருஷத்துக்கு சேர்ந்து 2 மாதம் காசு அனுப்பியிருக்காங்க. $101க்கு 9,000 சில்லறாங்க. என்னவோ அதில் போட்டிருக்கு. எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோவா இல்லை. அதில் மேலே போட்டிருக்காங்க, என்லைனில் போட்டிருக்காங்க. எல்லா டாலரை விட உங்கள் டாலரு ஸ்பெஷல் வித்தியாசமான டாலருன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனக்கு 10,000 ரூபாய்க்கு $240 கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். 9,800 சில்லற வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. $1 நாம் கஷ்டப்பட்டு 4 வருஷம் விடாமுயற்சிங்க, சொல்ல முடியாத முயற்சி. எங்கள் பையன்லாம் நீங்கள் யூடியூப்பே செய்யக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு செல்லு 30,000க்கு வாங்கி கொடுத்தாரு, 25,000க்கு வாங்கி கொடுத்தாரு. 2வது செல்லு அது கேமரா டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த செல்லு உடஞ்சிடுச்சிங்க, வீடியோ செல்லு. இப்போ ஃபஸ்ட்டு வாங்கின செல்லில் தான் இப்போ வீடியோ ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் டிம்மாக இருக்குது. ஃபஸ்ட்டு செல்லு 25,000 இப்போ ஓடிட்டுருக்குது. 2வது செல்லு கேமரா சூப்பராக இருக்குது. அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஹீட் ஆகி ஆஃப் ஆகிடும். நான் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன், ஹீட் ஆகி ஆஃப் ஆனவுடனே நான் வந்து அதை எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் யாருமே வீட்டில் இல்லை. சார்ஜர் போட்டு விட்டேன். ஒரு மாதிரி டமான்னு சவுண்டு கேட்டுது. அப்படியே மேலே எகிரி கீழே வந்து விழுந்து அந்த அடிபாட்டம். அப்போ தான் 1 வாரத்துக்கு முன்னே எங்கள் பையன் வீடியோ பண்ண வேண்டாம்னு சொல்லுவான். ஆனால் நான் கேட்டதெல்லாம் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க. கேட்டதெல்லாம் வாங்கி சந்தோஷமாக நான் ஊருக்கு போகிறேன்னா அந்த வீடியோ செல்லுக்கு அழகாக கவர் பண்ணி அந்த கவர் மேலே போட்டு சூப்பராக இருந்ததுங்க. அந்த கவரெல்லாம் அப்படியே தூளாக ஆயிடுச்சு. சைடு அப்படியே கேப் ஆகி அந்த பேட்ரி அப்படியே வெளியே வந்துடுச்சு. செல்லு வெடிச்சிட்ருக்குது. எனக்கு தெரியல. நான் பார்த்தா எங்கள் பூனை பக்கத்தில் உட்காந்து பூனை தான் தள்ளி விட்டுருச்சுன்ட்டு அதை அடிக்க மாட்டோம் நாங்கள்.
ஒரு மட்டம் அதுவும் டமான்னு சத்து கேட்டோம், பயந்துட்டு ஓடிடுச்சு ஒரே ஓட்டமாக. நான் தூங்கிட்டு இருந்தேன், சார்ஜர் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் தூங்கினேன். டமால் அப்படியே மேலே போய் கீழே வந்து விழுந்துதுங்க. என்னடா இது, பூனை எகறனா கூட அந்த அளவுக்கு போகாது. நான் சார்ஜர் போட்டு பக்கத்துலேயே ஜன்னல் வச்சுருந்தேன். அந்த செல்லு நேரம் பாருங்க, 30,000 அந்த செல்லு. ஆனால் கேமரா அப்படியே கிளியராக இருக்கும். இப்போ வீடியோலாம் போய் பாருங்க. இப்போ அது உழுது 10 நாள் ஆயிடுச்சு. மனசே ஆறல. பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தான். அவங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. வேற ஒருத்தர் மூலிமா சொல்லி என்னான்னு பார்த்தா, அங்கே ப்ராட்வேயில் வந்து டூப்ளிகேட்ஸை தான் அவங்க சொல்லிட்டாங்க செல்லு வச்சிடுச்சின்னு. அந்த செல்லு மாற்றினா 2,900 சொன்னாங்க. ஆனால் 3 மாதம் கேரண்டி. கம்பெனி ஒரிஜினல் அந்த செல்லுனுடைய கம்பெனியில் போய் மாற்றினா 5,000 4,900 சில்லற வருதுங்களாட்டுருக்கு. 3 மாதம் தான். ஆனால் நான் 1 வருஷத்துக்கு மேலே வச்சுருந்தா ஒரு 3-4 வருஷம் வச்சுருக்கலாங்களாம். ஹீட் ஆனால் ஆஃப் பண்ணி வச்சிடணுங்களாம். நான் ஹீட் ஆகிட்டு அதுலேயே வந்து சார்ஜர் போட்டனால அந்த ஹீட்டு தாங்காது வெடிச்சிருச்சு. ஆனால் கேமரா சூப்பராக இருக்கும். செல்லு பேர் ஞாபகம் வரல எனக்கு. நல்லா வாங்கி கொடுத்து என்ன கரெக்டாக 1 வருஷங்க. போன மே மாதம் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகக்குள்ள குழந்தைச்சு வந்து செல்லு வாங்கி கொடுத்துட்டு எங்களை ட்ரெயினில் பஸ் ஏற்றி விட்டு வந்தோம். போன மே மாதம் வாங்கினோம். மே ஜூலை செல் உடஞ்சிடுச்சு. அதனால தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் அவங்ககிட்ட சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டோம். சரி பண்ணி கொடுன்னு கேட்க மனசு வரல. சரி 5,000 ஆகுனாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், மாதம் கடைசியாக இருக்குது. யூடியூப் காசு வருது, என்ன பண்ணு பாருங்க. நான் எல்லா கோயிலுக்கும் நான் கும்புற சாமி எல்லா சாமிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் உண்டியில் முடிஞ்சது. சொல்லக்கூடாது, செய்யணும். எனக்கு ஃபஸ்ட்டு காசு வந்தோடனே ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களுக்கு எது நம்மளால் முடிஞ்சது ஒரு சேரீ எடுத்து கொடுக்கணும். எங்கேனாலும் சரிங்க. ரொம்ப வசதி இல்லாத, ரொம்ப வயசானவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 10-20 பேருக்கு அந்த காசில் சேரீ எடுத்து தரணும். அப்படிதாங்க எனக்கு கனவு. கட்டாயம் செய்வேன். காசு வந்துருச்சுங்க. வந்து 3-4 நாள் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து போடணுன்னு நேற்று போடலான்னு நினச்சேன். நேற்று பாபா கோயிலுக்கு போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி எப்படியாவது போட்டணும். இந்த ஃபஸ்ட்டு என் பையனுக்கு நன்றி, அவன் தான் எல்லாம் வாங்கி கொடுத்தான். என் மருமகளுக்கு ரொம்ப நன்றி, அவள் தான் இந்த செல்லு ஆரம்பித்ததே. அவங்க அக்கா தான், நீங்கள் ஆண்டி நல்லா சமைக்கிறீங்க. அவங்க கொரோனா டைமில் ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருந்தது யூடியூப். அதனால் ஆண்டி நீங்கள் கரெக்டாக யூடியூப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க. உண்மையாலுமே நான் நல்லா சமைப்பேங்க, எல்லாமே நல்லா சமைப்பேன். என் வீடியோலாம் பாருங்கள், நல்லா சமைப்பேன். அந்த பொண்ணுக்கு ஒரு நன்றி. எங்கள் மருமக தான் உட்காந்து, பையனும் மருமகளும் அது எப்படி ஓப்பன் பண்ணணும். ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் நாலேஜே கிடையாதுங்க. இதெல்லாம் பெருமை வேணாம். எனக்கு இங்கிலீஷ் நாலேஜே கிடையாது, அரைகுறை தான். அவங்க தான் உட்காந்து எல்லாமே பண்ணி, எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ காசு வந்ததுக்கு கூட அக்கௌண்ட்டுக்குள்ளே அக்கௌண்ட் நம்பரு, அது பேன் கார்டு என்னென்னவோ கேட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாக அவள் தான் உட்காந்து ஒரு நைட்டு மறுநாள் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து, அவளுக்கு டைம் இல்லைங்க. அவளுக்கு வீடியோ பார்த்துக்கெல்லாம் டைமே இல்லை. காலையில் 7:45 போகிறாங்க, சாயந்தரம் 5:30 வராங்க. அதனால் ஏதாவது சின்ன சின்ன விஷயம் பண்ணி தருவாள். அப்புறம் எல்லா மக்களும் இந்த பைசா வர்றதுக்கு மெயின் காரணமே நீங்கள் எல்லாம் பார்த்து எனக்கு லைக் பண்ணி பார்த்ததுனால தான், முழு நேரம் வீடியோ பார்த்து லைக் பண்ணதுனால தான் எனக்கு 4 வருஷம் கழிச்சினாலும் ஒரு நல்ல ஒரு ரூபானாலும் யூடியூப்பில் வின் பண்ணி காசு வாங்கினதுக்கு நீங்கள் எல்லோரும் பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வீடியோ போடக்குள்ள அந்த பணம் வந்திருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை அனுப்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. மேலும் மேலும் என் வீடியோவை பாருங்கள். பணத்துக்காக இல்லை, ஒரு வைராக்கியமாக செஞ்சேன், வெற்றிகரமாக பண்ணிட்டேன். இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனாலும் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, எனக்கு என்னுடைய அம்மா சாமி குலதெய்வம் கொடுத்த கிஃப்ட்டுனால நான் கும்புற சாமி எல்லாமே எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை. அது இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு நானே எடிட் பண்ணி, நானே அதை ஓகே பண்ணி, எது தேவை எது தேவையில்லை எல்லாமே எங்கள் பையன் மருமகளும் சேர்ந்து செல்லு 2 செல்லுலேயுமே தமிழில் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே தமிழில் இருக்க மாதிரி, இங்கிலீஷே எதுவும் கிடையாது. ஃபுல்லாக தமிழில் பண்ணி கொடுத்ததுனால அது டக்குன்னு எல்லாமே தமிழில் பார்த்து பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு திறமையை வளர்த்தி கொடுத்தது இந்த யூடியூப் சேனலு.
ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபேஸ்புக்கில் நிறைய பார்க்குறாங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என் சேனல் பார்க்குற அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி. யூடியூப் விட மாட்டேன். எல்லாருமே நானே சொல்லிட்டு தான் இந்த ஒரு முதல் சம்பளம் வாங்கிட்டு யூடியூப் விட்டுருன்னு நினச்சேன். ஆனால் விட மாட்டேன், காசுக்காக இல்லை. இது மனசு நிம்மதி தருது. பசங்க பேத்தி பேராண்டி மருமகள்லாம் ஸ்கூல் போகிற வரைக்கும் காலைல ஒரு 8:30 வரைக்கும் வேலை, அப்படியே வீட்டு வேலைனா கூட ஒரு 11:30யோட வேலை முழுசும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் தனியாக வீட்டில் இருக்கோம். அப்போவே ஒரு மாதிரி டென்ஷனு அது இதுன்னு இருக்கும், பல வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் மனசு நிம்மதி இருக்காது. அதுக்கு அடுத்தது ஐயோ சேனல் பண்ணணும், என்ன சமைக்கணும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக மக்கள் நீங்கள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி பயனுள்ளதாக பண்ணணும் அப்படின்னு அதை கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிப்பேன். நானாக யோசித்தாங்க பண்ணுறேன். எந்த வீடியோவை பார்த்தோ எதுவுமே இப்போ வரைக்குமே மற்றவங்க வீடியோவை பார்த்து இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போட கிடையாது. எல்லாமே நானாக யோசித்து நானாக செய்வேன். அப்புறம் ஊருக்கு போவோம், பொண்ணுங்க சொல்லுவாங்க, அக்கா சொல்லுவாங்க, பெரிய அக்கா சின்ன அக்காலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இப்படி அப்படி அந்த மாதிரி ரிலேட்டிவ் எல்லா வீட்டுக்கு போனால் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அது மாதிரி செஞ்சு பார்ப்பேன். வில்லேஜ் ஊருக்கு போனால் செஞ்சு கொடுப்பாங்க, ஏதாவது அண்ணன் வீட்டுக்கு அப்படியெல்லாம் போனால் ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள கேட்டு அதே மாதிரி செய்வேன். மீதியெல்லாம் யூடியூப் சேனல் பார்த்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சமையல் வீடியோவும் நான் போடவே கிடையாது. எவ்வளோ வீடியோ போட்டேன்னா 5000 வீடியோவுக்கு மேலே போயிடுச்சுங்க என் வீடியோ. அவ்வளோ வீடியோ போட்டு இப்போ தாங்க யூடியூப்பில் காசு வாங்குறேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் என் சேனல் பார்த்து லைக் பண்ணுங்கள், சேனலை பாருங்கள். ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கு வரைக்குமே 5000 வீடியோ போட்டிருக்கேன். யாருமே ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் தவறான கமெண்ட் பண்ணவே இல்லைங்க. எல்லா சேனல்லையுமே போய் பாருங்கள், தவறான கமெண்ட் எதுவும் கிடையாது. அந்தளவுக்கு நானும் எந்த வீடியோவும் போடலை. எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி டீசெண்டாக வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இனிமேலும் அது பண்ணுவேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் வீடியோ பண்ண முடியும். நான் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாது. ஓரளவுக்கு ஏணியில் ஏற்றி நிற்க வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திரும்ப சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் சேனல் பார்க்குற அனைவருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு ஸ்டெப் ஏற்றி நிற்க வச்சிட்டிங்க. மேலும் மேலும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். இனிமேல் இன்னுமே நல்ல தரமான வீட்டுக்கு தேவையானதாக சிம்பிளாக ரொம்ப என் வீடியோலாம் பாருங்கள், நாங்கள் சாப்பிட்றது தான் வீடியோவுக்குன்னு தனி கிச்சனோ தனி வீடோ தனி ட்ரெஸ்ஸோ தனிப்பட்ட முறையிலையோ கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன், கொண்டை போட்டிருப்பேன் இல்லையா, மூஞ்சி கூட சில டைம் சோப் போட்டு கூட வாஷ் பண்ண மாட்டேன். அப்படியே தான் அவசர அவசரமாக பழு தேய்ச்சி மூஞ்சி கொண்டு டைம் ஆயிடுச்சுன்னு செய்வேன். அதுதாங்க வீடியோவே. எங்கள் வீட்டு நேச்சர் வீடியோ தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஏன்னா எனக்கு நீங்கள் கொடுத்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நான் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே, ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோவை முழுசும் பாருங்கள். இந்த பைசா வாங்கினதுக்கெல்லாம் 100க்கு 100% நீங்கள் தான் காரணம். நாங்கள் என்ன தான் என் பையன் செல்லு வாங்கி கொடுத்தாலும், என் மருமக கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்தாலும் அவங்களுக்கு பெரிய நன்றி. என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவன் ஏன்னா இன்றைக்கு வரைக்குமே அவனுக்கு யூடியூப் பிடிக்கல பாருங்கள், எந்த வீடியோவிலும் வரமாட்டான். இப்போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவனுக்கே தெரியுது மம்மி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வந்துருவாங்கன்னு. ஃபஸ்ட்டு காசு வந்தோடனே அவங்க 2 பேர்கிட்ட தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு நமக்கு அமௌண்ட் வராதுக்கு முன்னே அந்த $101 வந்தோடனே மேலே என்லைனில் வந்துடுது. டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்களா, அதில் வந்துடுது உங்களுக்கு அமௌண்ட்டு ஓகே ஆயிடுச்சு, 21லேருந்து 26க்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பப்படும் போட்டிருந்தான். உண்மையாக தலைகீழ ஒன்றும் புரியலைங்க எனக்கு. தலையும் புரியல, காலும் புரியல. ஆனால் ஒரு டைமு கோயம்புத்தூர் போய்ட்டு வந்தால் 10,000 20,000 செலவாகுது. இதே சேலம் போயினா காரில் போனால் 10,000 ரூபாய் டீசலே ஆகிடுது, பெட்ரோல் ஆகிடுது. அதெல்லாம் நம்ம செலவு பண்ணுறோம். இருந்தாலும் இது பெரிய ட்ரீம், பெரிய கனவு. 10 ரூபானாலும் பெரிய 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 கனவு, ஒரு லட்சியம், ஒரு வெறி. யூடியூப்பில் பண்ணணும் எப்படியாவது ஃபாரின் பைசா வாங்கணும், ஃபாரின்லேருந்து காசு வாங்கணும், 1 ரூபானாலும் வாங்கி பெரிய சாதனை பண்ணணும். இதை நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், யூடியூப்னால் அவ்வளோ தப்பாலாம் நீங்கள் நினச்சிடாதீங்க.
இது என்ன வேலை? இதுதான் வேலையா? ஒருத்தர் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் வேலையா? இதை தவிர வேலையில் இன்னும் இதில் பெரிய ₹1,00,000 வர மாதிரி 24 மணி நேரம் இதுக்கு ஒரு செல்லு, இதுக்கு ஒரு ஸ்டாண்டு, இதுக்கு ஒரு வீடியோ, இதுக்கு ஒரு நீங்கள் மணிக்கணக்காக எடுத்து இதை வேற சமைச்சிட்ருக்குறீங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒருத்தர் இல்லை, கொஞ்சம் பேர், எல்லாமே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதில் மெயினாக ஒருத்தர் இப்போ வரைக்குமே இதில் என்னத்த வரப்போகுது, இதுக்குன்னு ஒரு வீடியோ, எந்த நேரமும் செல்லும் கையுமாவே இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். அவங்களுக்காகவே வெறித்தனமாங்க நைட்டு பகலாக டிவியே பார்க்குறதில்ல. 7-8 மாதம் ஆயிடுச்சு டிவியே எதுவுமே பார்க்குறதில்ல. ஒரு வெறித்தனம். ₹1 இந்த மாதிரி பேசினவங்க கிட்டலாம் சாதனை பண்ணி காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறித்தனம். ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். விடுங்க, நம்மளால் முடிஞ்சது, ஆண்டவன் கொடுத்தது. அது அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தால் தெரிய போதா? இப்போ நான் யூடியூப்பில் சமைக்கிறதுனால தான் நம்மளுக்கெல்லாம் தெரியுது. கட்டாயம் பாருங்கள், வீடியோ முழுசும் பாருங்கள். எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. என் சேனல் பார்க்குற அனைவருக்குமே நன்றி. இனிமேல் தொடர்ந்து பாருங்கள். இனிமேல் அதிகமாக இனிமேல் நல்ல வீடியோவே போடுறேன். எங்களுதெல்லாம் என் வீடியோலாம் செலவில்லாத வீடியோ, நாங்கள் சாப்பிட்றது தான் வீடியோவுக்குன்னு ஆடம்பரமாக எதுவுமே கிடையாது. எல்லா வீடியோவும் பாருங்கள். இன்றைக்கி தாங்க உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறதுக்கு ஒரு சந்தோஷமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், சந்தோஷமாக மேக்கப் பண்ணியிருக்கேன். மேக்கப்பெல்லாம் எதில் சும்மா பவுடர் அடித்து போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக ஒரு ட்ரெஸ். பாய். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறேன்னு பெல் பட்டன் டச் பண்ணி ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு முறை பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க மீண்டும் தொடருவோம்.